ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் 3,50,00,000 மதிப்பில் புதிய நகராட்சி அலுவலக கட்டிடம், 1,64,00,000 மதிப்பில் தினசரி மார்க்கெட் கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் தலைமை தாங்கினார். நகராட்சி ஆணையர் கன்னியப்பன், பொறியாளர் ஆசீர்வாதம், துணைத் தலைவர் பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எம். முனிரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நகராட்சி அலுவலகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். நகராட்சி தலைவர் தலைமையில் நகராட்சி கவுன்சிலர் ஒற்றுமையோடு செயல்பட்டு சோளிங்கர் நகராட்சி வளர்ச்சி பணிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூறி, நகராட்சி செயல்படுத்தப்படும் பணிகள் தலைவர் மற்றும் ஆணையர், பொறியாளர் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். மக்களின் அடிப்படை தேவைகள் குறித்து பொதுமக்கள் நகராட்சியிடம் மனு அளித்தல், மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். அப்போது நகராட்சி கவுன்சிலர்கள் ஆஞ்சநேயன், கோபால், கணேசன், மோகனா, சண்முகம், நகராட்சி பணி மேற்பார்வையாளர் ஆனந்தன், நகராட்சி பணி ஆய்வாளர் மனோஜ்குமார் மற்றும் பலர் உடன் இருந்தனர்.